அப்படி உங்களை விட்டு போறவங்களுக்காக நீங்க என்ன படக்கூடாது அப்படின்னா வருத்தம் மட்டும் படக்கூடாது. அதான் நான் 3 காரியத்தை எப்பவும் சொல்லுவேன். 1, யாரு வேணாலும் உங்க மேல பொறாமப்படுவாங்க. நம்பர் 2, யார் வேண்டும் என்றாலும் மாறுவார்கள். நீங்க மலையை போல நம்பி இருக்கிறவங்க கூட மாறுவாங்க. நம்பர் 3, யார் வேண்டும் என்றாலும் கைவிடுவார்கள். இந்த 3ஐயும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மறக்கவே கூடாது. அதுக்காக ஜனங்கள் வேண்டான்னு சொல்லல. வேதம் சொல்லுது 2 பேர் ஒன்னா இருக்கும் போது சூடுண்டாகும் சொல்லுது. ஒருவன் விழுந்தால் ஒருத்தன் தூக்கி விடுவான். நம்ம சகோதர ஐக்கியத்தை குறித்து சொல்ல வரல. ஆனா அவங்களையே சார்ந்து அவங்களையே டிபெண்ட் பண்ணி எந்திரிச்சாலும் தூங்கினாலும் அவங்க பேரை உச்சரிச்சு ஐயோ அவங்க எல்லாம் நான் வாழ முடியாது, ஐயோ அவங்க இல்லாம நான் எப்படி செய்வேன்? நோ, இல்லவே இல்லை. கர்த்தர் இல்லாம தான் நம்மளால வாழ முடியாது. ஆமென் சொல்ல. நீங்க யாரையுமே கலட்டி விட வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் உங்களோட இருப்பார்களே, ஆனால் நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அவங்க உங்களோட இருக்க முடியாது. அவங்க உங்களோட இருக்கவும் மாட்டாங்க. அவங்களே அவங்க உங்களை விட்டுட்டு சமாதானமா அவங்க வெளியே போயிடுவாங்க.